ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல மொறுமொறுப்பான ஒரு முறுக்கு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த முறுக்கு பிரியுது உடையுது அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க. பிகினர்ஸ் கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்ய முடியும். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டும் போகாது. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த முறுக்கு செய்ய மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 4 தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த தக்காளியில் அடியில் காம்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணினதுக்கப்புறமா மேல் தோலை லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுருங்க. அதாவது 4 இடத்துல இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய 3 தக்காளியையும் அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு கீறிடுங்க. கீறினதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருங்க. தண்ணி காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 4 தக்காளியையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. தக்காளி நல்லா வெந்து அந்த தோலெல்லாம் உறிஞ்சி வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த தோலெல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே வைங்க. தக்காளி முழுமையாக ஆறட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா ஆறி வந்திருக்கு. ஆறினதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள், தோல் எடுத்தாச்சு. இப்போ தக்காளி எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட கொரகொரப்பாக இல்லாமல் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவு பிசைய ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே அதே கப்பால் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச நார்மல் பச்சரிசி மாவு தாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் வாங்கின மாவு, இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கருப்பியல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பியலுக்கு பதிலாக வெள்ளையல் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி விழுதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. அந்த தக்காளி பேஸ்ட்டும் மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மாவு, அந்த தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நார்மலாக நம்ம முறுக்குக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதுபோல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா பிழிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் இலகுவாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பிழிய ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப இலகுவாகவும் இல்லை, நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ முறுக்கு பிடிக்கிறதுக்கு நான் முறுக்கு குழக்கு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். எண்ணெய் அப்ளை பண்ணும்போது மாவு நமக்கு ஒட்டாமல் வரும். அடுத்ததாக பாருங்கள், நான் இன்றைக்கி சிங்கிள் ஹோல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் அச்சு தாங்க எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சமான அச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி முறுக்கு பிழியறதுக்கு பட்டர் ஷீட் எடுத்துருக்குறேங்க. எடுத்துகிட்டு அதில் நான் முறுக்கு சுற்றிக்கிறேன். பாருங்கள், சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். முறுக்கு மாவு கொஞ்சம் கூட கட்டாகாது. உங்களுக்கு முறுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிட்டு கடைசியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தை ஒட்டி விடுங்க. அப்போ தான் முறுக்கு எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி பட்டர் ஷீட் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு முறுக்கை ஃபஸ்ட்டு சுற்றிக்கலாங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிக்கும்போது நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே இந்த மாதிரி முறுக்குகளாக சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய முறுக்கை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துருங்க. முறுக்கு கொஞ்சம் கூட பிரியாது, அழகாக எழும்பி வருது பாருங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா அடங்கட்டும். பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. நல்லா வெந்து முறுமுறுப்பாகிற வரைக்கும் இது வேகட்டும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து 2 பக்கமும் நல்லா முறுமுறுப்பாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து செவந்ததுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள்.
இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம முறுக்காக சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா கிறிஸ்பியான தக்காளி முறுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.